ஒரு தடவை ருத்ராட்சம் நம்முடைய மார்புல கழுத்துல ஏறிடுச்சுன்னா நம்முடைய பிணத்தை எரிக்கிற வரைக்கும் அந்த ருத்ராட்சம் மார்போடு தான் இருக்கணும். நீங்க சேர்த்து வைத்த சொத்து, சுகம், பீதாம்பரம், பட்டு, தங்க நகை ஒன்றும் கிடையாது. அதை நீங்க பிணத்தை சுட்டாலும் சரி, புதைத்தாலும் சரி, ஜீவ சமாதி வைத்தாலும் சரி, கடைசியா ஒன்னே ஒன்று கிடைக்கும். இதை கிடைக்கிறோங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை. என்ன வேலை? நம்ம இறந்து போன உடனேயே ஒரு சிவனடியார் ஒருத்தராவது வந்து 2 தேவாரத்தையோ ஒரு திருவாசக பாட்டையோ பாடி அவர் பையில இருந்த விபூதியை எடுத்து நம்ம நெத்தியில பூசி விட்டு இவர் நல்லபடியா கைலாயம் போய் சேரட்டும்பான்னு சொல்றாரு பாருங்க. இந்த நிலை சிவனடியாருக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்ற போலிகளுக்கு கிடைக்கவே கிடையாது. இதுக்கு தாங்க இவ்வளவு பாடுபடுறோம். வேற எதுக்கு? செத்து போன அப்புறம் ஒருத்த புகழ்ந்தா என்ன, நம்மளை இகழ்ந்தா என்ன, பேனர் வச்சா என்ன? இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்புறம் தான். இருக்கும்போது மலர் தூவாத உலகம் செத்து போன